ஆயிடுச்சு உஸ்தாத். காட்டுதா உங்களோட ஸ்கிரீன்? காட்டல, பிளாக் மட்டும் தான் காட்டு. பிளாக் காமிக்குது. ஓகே, நல்லா. போன கிளாஸ்ல நான் சொன்னோம், இதுல இருந்து நாங்க எங்களோட சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்றது என்றதெல்லாம் பார்த்துட்டோம். அப்படிதானே? ஆமா உஸ்தாத். அதுல நாங்க இன்றைக்கு வாரம் எங்களோட சப்ஜெக்ட்ல டெஸ்ட் லெவல்ல ஃபைனல் ஸ்டேஜ் வசனங்களாக பிராக்டிஸ் பண்றது என்ற பாட்டுல இருந்து எங்களோட சப்ஜெக்டை நாங்க ஆரம்பிக்க ஓ. போறோம். அந்த வகையில நாங்க ஓதுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஆஹ், ஒன்று நான் சொல்லுவோம் அடையாளங்கள், இரண்டாவது எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். இப்படி ரெண்டு விஷயம் இருக்குது. அடையாளங்கள், இரண்டாவது எழுத்துக்கள். இந்த ரெண்டும் அல்குர்ஆன ஓதுறதுக்கு அல்குர்ஆன ஓதுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இந்த ரெண்டும். நாங்க அதுல சனா மரியம் எழுத்துக்களை நாங்க என்ன செய்வோம் என்றால், இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றாக மிக நுணுக்கமாக நாங்க படிப்போம் பின்பற்ற எங்கட பாடங்கள்ல. அதுல முதலாவது பகுதி அடையாளங்கள் என்ற பகுதி. அடையாளங்கள் என்று சொல்றத நாங்க குறியீடுகள் என்றும் சில போது சொல்லுவோம். அந்த குறியீடுகள் இல்லாத போது எங்களால ஓதுறது சாத்தியம் இல்லை, ஓத முடியாது. நல்லா கவனமா கேட்டுக்கிறோம். எப்படி? எது இல்லாட்டி ஓத முடியாது? அடையாளங்கள் இல்லாம என்றால் எங்களால் ஓத முடியாது. இல்லைங்களா? ஆ, புரிஞ்சிச்சு உஸ்தாத். சரி. இதுல அடையாளங்களை மட்டும் நாங்க இன்றைக்கு உங்களுக்கு டிஸ்கஷனுக்கு எடுக்கிறோம். இதான் குர்ஆன் ஓதுறதுல எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான அடையாளங்கள். மொத்தம் 11 அடையாளங்கள் இருக்குது. நீ போட்டு தர. சரியா? மொத்தம் எத்தனை இருக்குது? 11 அடையாளங்கள். 11. அடையாளங்கள் இருக்குது. இந்த பெயர்ல உங்களுக்கு இந்த அடையாளங்கள் எல்லாம் தெரியும் தெரியுமா? உஸ்தாத். சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு அடையாளத்துக்கு ஒவ்வொரு அடையாளத்துக்கு கீழேயும் அதுல பெயர் சொல்லப்பட்டிருக்குது. இந்த பெயர்ல உங்களுக்கு தெரியுமா? இங்கே உஸ்தாத். குட்டி காட்ட தெரியும். அப்படியா? ஆ, தெரியும். சரி, நாங்க ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் ஒன்று செஞ்சு பார்ப்போம். ப்ராக்டிஸ் ஒன்று பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு எந்த அளவு தூரம் இதுல பெயர்கள் தெரியுதுங்கிறத நான் பார்ப்போம். நீங்க தெரியும் என்று சொன்னதால நான் இதுல விளக்க பகுதியை முழுமையாக விட்டு போடுறேன். விட்டுட்டு நாங்க ஒரு சார்ட் ஒன்றுக்கு வரோம். இந்த சார்ட்டுக்குள்ள ஒவ்வொன்றா வரும். சார்ட் என்ன செய்யும்? ஒவ்வொன்றாக வரும். வர வர நீங்க அதுல பெயர்களை சொல்லிக் கொண்டு போகணும். ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே உஸ்தாத். சொல்லிக் கொண்டு போங்க பார்ப்போம். வர வர சொல்லணுமா? ஆ, ஓகே உஸ்தாத். சொல்லலையே. சொல்லுங்க. ஆ, ஃபர்ஸ்ட் ஒன் தெரியல உஸ்தாத். ஆனா செகண்ட் ஒன் வந்து கெசரத்தைன்னு. ஆ, தேர்ட் ஒன். ரைட் ரைட். வர வர சொல்லிக் கொண்டு போங்க. தெரியாத விடுங்க பார்ப்போம். செகண்ட் ஒன் கெசரத்தைன்னு. தேர்ட் ஒன் தொம்மத்தைன்னு. ஃபோர்த் ஒன் வந்து ஷத்தா. நீ ஃபிஃப்த் ஒன் போத்தோம் அப்படி சொல்ல வேணாம். வர வர சொல்லிக்கணும். ஷத்தா, சுகூன், அடுத்து தெரியாது, அடுத்து சுக்கூன். ஆ கெசரா. كسرتين. ضمة. كسرة. ضمة. شدة. كسرتين. ضمة. سكون. فتحة. كسرتين. ضمتين. சரி. இதுல ஒரு சின்ன ஒரு பிழை உண்டு. இது நாங்க இதை உங்களுக்கு விளங்கப்படுத்து. இப்ப நான் விளங்கப்படுத்த வரேன். நீ சொன்னதுல பிழை. நீ சொன்ன நிறைய விஷயங்கள் அடிப்படையான சில பிழைகளுக்கு தவறுகளாக இருக்குது. நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லித்தரேன். சரி. இப்ப நான் வந்து சார்ட்டுக்கு வருவோம். இந்த சார்ட்ல பேசிக்கான அடிப்படையான விஷயங்கள் இது மூன்று தான். எது? ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன். இதான் அடிப்படை. இதிலிருந்து தான் அடுத்து எல்லாம் உருவாகி வந்திருக்குது. விளங்குதா? புரியுது. புரியுது. இது எது எது மூன்றும் பேசிக்கானது? சொல்லுங்க. ஃபத்ஹத்துன். فتحة. كسرة. ضمة. நல்லா கேட்டுக்கிறணும். ஃபத்ஹாங்கிறது பிழை. ஃபத்ஹாங்கிறது ஒரு அடையாளம் உண்டு இல்ல. அப்படியே போட்டி பாருங்க.
என்ன போட்டிக்குது அந்த பெயர் முக்கியம். ஃபத்ஹத்துன், பத் கஸ்ரத்துன், லம்மத்துன். இது மூணு தான் பேசிக். லைன் தானே? புரிஞ்சுதா? புரியுது உஸ்தாத். லம்மா இல்ல பேசிக். ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன். இது மூணு தான் என்ன? பேசிக், அடிப்படை. பேசிக். சரி, இது மூன்றில் இருந்துதான் அடுத்த இது மூன்றும் உருவாக்க வந்தீங்க. ரெண்டாவது பாட்டுல என்ன வித்தியாசம் வருங்க சொல்லுங்க பாப்போம். ஆ எல்லாம் என்ன செய்யுது? டபுள் டபுள். டெயின். எல்லாம் டபுள் டபுள். டபுள் டபுளா இருக்கு. பாருங்க, ஃபத்ஹத்துன் இங்க டபுள் ஆகி வந்திக்குது. அதே மாதிரி கஸ்ரத்துன்னு என்ன செய்யுது? டபுள் ஆகி வந்திக்குது. லம்மத்துன்னு என்ன செய்யுது? டபுள் ஆகித்தான் வந்திக்குது. விளங்குதா? புரியுது. எஸ். அப்ப டபுள் ஆகி வார நேரத்துல பெயர்லயும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் ஒன்று வருது பாருங்க. இங்க துண்ணண்டு இருந்தது, இங்க எப்படி மாறுது? டெயின். தைன். தைன். கவனமா இருக்கணும். துன் எப்படி மாறுது? கஸ்ரா. தைன். லம்மத்துன், டெயின். தைன் டெயின். என்று மாறுது. இது கிளியரா? ஓகே, அதுவும் கிளியர். கிளியர் தானே? ஆ அல்ஹம்துலில்லாஹ் புரியுது உஸ்தாத். மூணாவது பார்ட் பாருங்க. இதிலிருந்து தான் அடுத்ததும் உருவாகி வருது. என்னது? இப்படியான நேரான அடையாளம். இங்க பாருங்க, இங்க சரிஞ்சு இருக்கிறது சரிவாக உரிக்கிறது, இங்க என்ன செய்யுது? நேராக மாறுது. இதுலயும் சரிவாக உள்ளது என்ன செய்யுது? அப்படியே கீழுக்கு நேராக மாறுது. நேராக மாறுது. இது என்ன செய்யுது பாருங்க, இந்த லம்மத்துன் எப்படி மாறுது? ஆ உள் உல்டாவா மாறுது. உல்டா, தலைகீழாக மாறுது. உல்டாவாக மாறுது. ரிப்பீட்டா அப்படியே டோட்டலாவே சேஞ்ச் ஆகி பின்னாடி இருந்து பார்க்க நேரம் ஒரு தலைகீழ் வடிவத்துக்கு மறுதலையாக, நீங்க சொல்ற மாதிரி உல்டாவாக என்ன செய்யுது? மாறுது. அப்போ அப்படி என்றால் பேர்லயும் ஒரு வேறுபாடு வருது பாருங்க. துன் என்று உள்ளது இங்க தைனாக மாறி இங்க எப்படி மாறுது? மத்து. மத்து என்று மாறுது. அப்ப எல்லாமே ஃபத்ஹா 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 ஃபத்ஹாண்டிக்குது. கஸ்ரா கஸ்ரா கஸ்ராண்டிக்குது. லம்மா லம்மா லம்மான்னு வந்து எல்லாத்துலயும் பாத்தீங்களா? ஆ அதுல இருந்து என்ன விளங்குது என்று சொன்னா பாருங்க சனா மரியம், நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்களே ஃபத்ஹா கஸ்ரா லம்மான்னு சொல்லி. ஃபத்ஹான்னு சொன்னால், ஃபத்ஹான்னு சொல்றது மூணுக்குமான பொதுவான பெயர். மூணுக்கும் உரிய ஒரு கொமன் பெயர் தான் ஃபத்ஹா. கஸ்ராங்கிறது அதுவும் ஒரு கொமன் பெயர். லம்மாங்கிறது என்னது? காமனான பெயர். கொமனான பெயர். அப்ப நாங்க கொமனான பெயரை ஸ்பெசிபிக்கான ஒன்றுக்கு பத்தி சொல்ல இயலுமா? கொமனான பெயர் உண்ட குறிப்பான ஒரு அடையாளத்துக்கு பேசிட்டு எங்களை யூஸ் பண்ண இயலுமா? இல்ல கூடாது. இப்ப நான் ஏன் ஃபத்ஹா கஸ்ரா லம்மான்னு சொல்லப்படாது? உங்களுக்கு தந்த சார்ட்ல எந்த ஒன்றுமே ஃபத்ஹாவும் அல்ல, கஸ்ராவும் அல்ல, லம்மாவும் அல்ல. சரியா? அது ஆமா. கவனமா பார்த்துக்கிறோம். சரி, இப்ப நாங்க அந்த சார்ட்டுக்கு நான் அந்த சார்ட்டுக்கு வரேன். அந்த சார்ட்டை நாங்க பார்ப்போம். அந்த சார்ட்டை நாங்க உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு சொல்லி தரோம். இப்ப நான் அந்த சார்ட்டை ப்ளே பண்றேன் பாருங்க. சரியா? ம். கவனமா பார்த்துக்கோங்க. ஃபத்ஹு மத்து, கஸ்ரதைனி, லம்மதைனி, ஷத்து, சுகூன், ஃபத்ஹு மத்து, லம்மு மத்து, ஃபத்ஹத்துன், கஸ்ரு மத்து, ஃபத்ஹதைனி, லம்மத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன், ஷத்து, கஸ்ரதைனி, கஸ்ரு மத்து, லம்மு மத்து, சுகூன், ஃபத்ஹத்துன், கஸ்ரதைனி, லம்மதைனி. சரி, இப்ப இந்த சார்ட்ல நான் உங்களுக்கு திருப்பி கேட்கல. மொத்தம் 21 பாக்ஸ் 21 மொத்தம் இருக்குது. இதுல நீங்க 21ல இன்ஷா அல்லாஹ் 19 பாக்ஸ் சரி எடுக்கணும். உங்களுக்கு எத்தனை பிழை விடலாம்? தவறாக விடலாம், பை மிஸ்டேக்ல விடலாம். எத்தனை? ரெண்டு. 2 விடலாம்.
சரி, இப்ப நான் உங்களுக்கு 4 வகையான மெத்தட்ல நீங்க சொன்னா பிழை, அதனாலே சொல்லித்தாரேன் எப்படிலாம் சொன்னா பிழைன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எத்தனை மெத்தட்ல பிழைக்குது? 4. இந்த 4 மெத்தட்ல நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணாதான் அது பிழையாக நாங்க சொல்லுவோம், மற்றபடி சரி. சரியா? முதலாவது, ஒண்ட நீங்க தலைகீழாக மாற்றி சொன்னால் அது பிழை. முதல் பிழை எப்படி? உதாரணத்துக்கு இதுல வந்து இது ஃபதஹ் மத்து, நீங்க சொல்றீங்க எதனா கஸ்ர் மத்து என்று சொல்றீங்க, அப்படின்னா அது என்னது? அது பிழை. தப்பு. இது முதலாவது. ரெண்டாவது, ஃபதஹ் மத்து என்று வந்து இது நீங்க கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி ஃபதஹ் மத்து ஃபதஹ் மத்து ஃபதஹ் மத்து என்று சொல்லி ஒரு தடவைக்கு மேற்பட்ட தடவைகள் ஒண்ட நீங்க குழப்பத்துல அவசரப்பட்டு சொல்றீங்க என்றால் அதுவும் பிழை. விளங்கினா? அவசரமா புரியுது. புரியுது. மூன்றாவது பிழை என்னென்றால் லேட் ஆகினால் பிழை. லேட் ஆகினால் அர்த்தம் என்னென்றால், இப்ப உங்களுக்கு முதலாவது ஃபதஹ் மத்து இது, ரெண்டாவது கஸ்ர தைனி இது, மூணாவதுக்கு லம்ம தைனி, அப்படித்தானே? இப்ப நீங்க ஆ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சொல்லிட்டீங்க, ரெண்டாவது வந்துட்டு ரெண்டாவது சொல்றதுக்கு முன்னால மூணாவது பரிபூரணமாக வந்து சேர்ந்துட்டுது என்று சொன்னால் ரெண்டாவது தான் அப்ப சொல்ல போறீங்க, அப்படித்தானே? மூணாவது வந்துட்டு இப்ப மூணாவது சொல்ல டைம் இல்லையே, அப்படின்னால் மூணாவது போல. மூணாவது தவறு, மூணாவது பிழையாக நாங்க சொல்லுவோம். அதாவது நீங்க லேட் ஆகினால் மூணாவது வந்துட்டு நாலாவது வந்துட்டு அஞ்சாவது வந்துட்டு நீங்க ஃபதஹ் மது வரைக்கும் வந்துட்டு நீங்க அப்பதான் கஸ்ரத்தை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க என்றால் இதுவும் பிழை, இதுவும் பிழை, இதுவும் பிழை என்று சொல்லுவோம். அதாவது லேட் ஆகிறது விஷயங்கள் எல்லாம் பிழை. கண்ணால பார்க்கிற நேரம் நாங்க பிராக்டிஸ் பண்ணி பழகணும். இது மூன்றாவது. நாலாவது மிக முக்கியமானது என்னென்றால் ரெண்டையும் பிரிச்சு சொல்லப்படாது. எப்படி? ஃபத்ஹ் மத்து, கஸ்ரா தைனி, லம்மா தைனி, இப்படி பிரித்து பிரிச்சு 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 கெப் எடுத்து சொல்லக்கூடாது. சரியா? இதுக்கு நீங்க என்ன செய்யணும் என்றால் அதையும் சொல்லித்தாரேன். உங்களுக்கு அந்த சார்ட்டை நாங்க என்ன செய்யறோம்? ப்ளே பண்ணிக்கிறோம் கிளாஸ்ல, எப்படி எப்படி வருது. சரியா? அந்த ஆர்டர் எங்க ரெக்கார்ட் ஆகுது? உங்களோட கிளாஸ் ரெக்கார்டிங்ல இருக்கும். விளங்குதா மாதிரியா? நீங்க என்ன செய்யலாம்? புரியுது. இந்த ஐடியாவை எப்படி இதை நாங்க திக்காம கன்ஃபியூஸ் இல்லாம சொல்லலாம் என்ற ஐடியாவை எடுத்துக்கொண்டு உங்களோட வீடியோவில் பேசிட்டு சவுண்டை முழுமையாக கம்மி பண்ணி இல்லாமல் ஆக்கிட்டு இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இந்த 4 வகையான பிழைகளும் வராம உங்களால சொல்ல முடியுதா? அது வரைக்கும் நல்லா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்கலாகவே நீ கண்ணால பார்க்குற நேரம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஓகேயா வந்துடும், பிரச்சனை இல்லாம வந்துடும். விளங்கினா? இதுல நீங்க புரியுது. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகிடும். அடையாளங்களும் இதெல்லாம் தான் அடையாளங்கள். இதுக்கு நாங்க சொல்ற இன்னொரு பெயர் குறியீடுகள். அப்ப இந்த குறியீடுகள் எங்களுக்கு கிளியரா இருந்தா தான் என்ன செய்யலாம்? எங்களுக்கு எழுத்துக்களை நோக்கி போகலாம். அப்படித்தானே? இப்ப எனக்கு உங்களோட பெயர் சனா மரியம் என்று தெரிஞ்சாதான் நான் உங்களுக்கு விஷயத்தை விளங்கப்படுத்தலாம், அப்படித்தானே? பேர் தெரியாது, ஆ. ஜாயின் ஆகிக்கிறவருக்கு 2 கண் இருக்குது, 2 காதிக்கும் 2 காலிக்கும், ஆளோட பேர் ஒன்றும் தெரியாது, எங்கென்றும் தெரியாதுனால எனக்கு ஒண்ணும் செய்யலாது ஏன்னா, அப்படித்தானே? அப்போ அதே மாதிரி ஆமா. குர்ஆனுடைய வசனங்களை ஓதுறதுக்கு எங்களுக்கு இந்த அடையாளங்களோட சரியான பெயர் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அதுல ஒரு பெரிய விஷயம் என்னடா சனா மரியம், நீங்க சரி இந்தியாவில் ஜாயின் ஆகின ஆட்கள் நிறைய பேர்கிட்ட நீங்க தான் கொஞ்சம் இந்த அடையாளங்களோட பேரை கிட்டத்தட்ட எங்கட ஸ்டைலுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு சின்ன ஒரு அப்டேட் தான் இதுல இருக்குது, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நாங்க சொல்றது போல வந்திக்குது, அதனால உங்களுக்கு இது கஷ்டமாயிக்காது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கிளாஸ்ல சொன்ன விஷயங்களை கவனமா கேட்டு இந்த ஒர்க்கை அடுத்த கிளாஸுக்கு பெஸ்டா அழகா ப்ரிப்பேர் ஆகி எங்களுக்கு வந்து செஞ்சு காட்டணும் இன்ஷா அல்லாஹ். நல்லமா? இல்லைங்களா? புரிஞ்சிருச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்.